இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பிருந்தாவனத்தை அந்த கொடைக்கானலில் எல்லாருக்கும் டெய்லி பிரசாதம் ப்ளஸ் பண்ணி கொடுப்பார். பசங்கள்லாம் சாப்பிட்டோன்னா அனில்குமாருக்கு மனசில் ஒரே ஒரு கேள்வி இருந்தது. அவர் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக சுவாமியோடு பேசுவார். சுவாமி எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை சுவாமி, நான் உடனே ஒன்று கேட்கலாமா அவங்கள கேளேன் அப்படின்னாராம். சுவாமி எங்களுக்கே எல்லாம் கொடுத்துட்டே இருக்கலே, உங்களுக்கு எதுலேயுமே ஆசை இல்லையா சுவாமி அப்படின்னாராம். சுவாமி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, எனக்கும் இருக்குது அனில்குமார், ஒரே ஒரு ஆசை இருக்குது அனில்குமார் அப்படின்னாராம். உடனே பசங்கள்லாம் ரொம்ப ஜோஷ் ஆகிட்டாங்க. ஏன்னா சுவாமி எதுவும் எங்ககிட்ட கேட்டதே கிடையாது. நான் இல்லை அப்போது அதர் பசங்க அவங்க இருந்தாங்க, அனில்குமார் இவங்கெல்லாம். சுவாமி சொல்லுங்கள் சுவாமி, இந்த நேரத்திலே எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம் சுவாமி அப்படின்ட்டுலாம் நார்மல் அந்த ஜோஷ் அப்படின்றோம் இல்லையா, அந்த குதூகலத்தோட சுவாமி சொல்லுங்கள் சுவாமி, இப்போயே நாங்கள் பண்ணுறோம், என்ன ஆசை சொல்லுங்கள் சுவாமி, நிறைவேற்றுறோம் சுவாமி அப்படின்ட்டு நம்ம என்னமோ பகவானுடைய ஆசையை நிறைவேற்றி இது பண்ணுற மாதிரி சொல்லிட்டு, என் ஆசையை சொன்னால் நீங்கள்லாம் உங்களுடைய இப்போ இருக்கிற எந்தூசிசம்லாம் போயிடும், அதனால் நான் சொல்லலை அப்படின்னாராம். இல்லை சுவாமி சொல்லுங்கள் சுவாமின்னா, உங்களுக்கெல்லாம் எப்போ ஆசை இல்லாத நிலை இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன், அதை தவிர நான் எந்த ஆசையுமே படல. உங்களுக்கெல்லாம் அந்த ஆசையே இருக்கக்கூடாது, என்னை தவிர எந்த ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் க்ரஸ்ட்ஃபாலன் ஆகிட்டாங்களாம். அப்போது நேச்சுரல். ஆனால் இதுவும் கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அதுதான் பகவானுடைய விருப்பம்.